அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, நாங்கள் எப்பொழுதும் எமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மிக கடினமான பிரச்சனையாக எடுக்கக்கூடாது. வாழ்வில் இஸ்லாம் எங்களுக்கு மார்க்கத்தை கூட அழகாக இலேசாகத்தான் தந்திருக்கிறது, இலேசிப்படுத்தி தந்திருக்கிறது. அத்தீன் யுஸ்ர், மார்க்கம் என்பது இலேசானது, கஷ்டம் யாருக்கும் கிடையாது. யாருக்கும் கஷ்டப்பட்டு ஒன்றை செய்வதற்கு மார்க்கம் திணிப்பது அல்ல. அதனால் நாங்கள் எல்லா விடயங்களையும் இலேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறர் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடாது, மன அழுத்தம் தரக்கூடாது. பிறருடைய வார்த்தை உபயோகங்கள், பிறருடைய செயற்பாடுகள், பிறருடைய நடவடிக்கைகள், பிறருடைய இப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது. நாங்கள் அவைகளை பார்த்து நாங்கள் மன அழுத்தத்தை உண்டு பண்ணி கொள்ளவும் கூடாது. டேக் இட் ஈஸி, அதாவது இலேசாக எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். காரணம் என்னவென்றால், எங்களுக்கு லைஃப் என்பது அது ஈஸியாக நாங்கள் கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு மிகவும் இலேசான ஒன்றென்று நாங்கள் விளங்கி கொள்ளலாம். நாங்கள் மனிதர்களுடைய பேச்சுக்கள், செயல்கள், குணங்கள், நடவடிக்கைகளை நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் அவர்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் எங்களை மன அழுத்தத்தை உண்டாக்கி எங்களை பின்னகர்த்திவிடும், பின்னுக்கு தள்ளிவிடும். ஆனால் அதைவிட நாங்கள் அழகாக வாழ்ந்து, அழகாக பேசி, அழகான நடவடிக்கையின் மூலமாக, அழகான செயல்பாடுகளின் மூலமாக, ஏன் இஸ்லாமிய வாழ்க்கை, நல்ல தொழுகை, நல்ல இபாதத்து, நல்ல நோன்பு, நல்ல சதகாக்கள், இவைகளை செய்வது ஊடாக நாங்கள் பிறரை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டும். அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர அளவுக்கு, மன அழுத்தம் வர அளவுக்கு நாங்கள் அவர்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடாது, நாங்கள் தான் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டும். எனவே அழகான முறையில் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் கொண்டு போவோம். பிற மனிதனை பார்த்து நாங்கள் உடைந்து போகக்கூடாது. ஒரு நாளும் நாங்களாக வாழ்வோம். வெற்றி நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். நன்றி, வஸ்ஸலாம்.